ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிம்ஸ்பிரேஷன். இன்றைக்கி நம்ம குக்கிங் வித் மஹியில் 3 இன்க்ரீடியன்ட் ரெசிபி, அதாவது பூண்டு சட்னி தான் ஸ்பெஷல். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பூண்டை நல்லா தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கு என்ன சட்னி செய்கிறதுனே தெரியலையா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சட்டுன்னு செஞ்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதான் இங்கே காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் நம்ம மிக்சரில் அரைச்சோம் இல்லையா, அப்போவே நீங்கள் வரமிளகா போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். தனி மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வர அதை கொதிக்க விடணும். இந்த சட்னியை தோசையோடு சர்வ் பண்ணிங்கன்னா 2 தோசை 2 தோசை 4 தோசை கூட உள்ளே போகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.